தம்பி இங்கே பாருடா, உன்ன மாதிரி நீனும் கேட்டு தான், பிரிஷியன்னு கேட்டும் கேட்டு தான். ஆனால் அவங்கள மட்டும் ஏன்டா காசு கொடுத்து வாங்குறாங்க, தங்கமாக பார்த்துக்கிறாங்க, பெட்டில் விட்டுக்கிறாங்க, பெட்ஷீட்டில் போட்டுக்கிறாங்க, சோஃபா வாங்கி கொடுக்குறாங்க, அதுங்களும் வீடு தனியாக கொடுக்குறாங்க. ஆனால் நீங்களும் கேட்டு தானடா, ஏன்டா உங்களை மட்டும் தெருவில் விட்டு அடிக்கிறாங்க, தெருவில் போனால் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, கேட்டால் நாட்டு கேட்டேன்னா அவ்வளோ இலக்காரமாடா. நீங்கள் தானடா எல்லா வேலையும் பார்ப்பீங்க, எல்லாத்தையும் அடிச்சு போடுறது மிடிச்சு போடுறது எல்லாத்தையும் இவங்க தான் பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு மதிப்பு கிடையாது. அண்ணே இந்த பொம்மை மாதிரி உட்காந்துருக்க கேட்டு பார்த்தீங்களா, அதுங்களுக்கு தான் ரொம்ப மதிப்பு. இதுலேருந்து என்ன தெரியுது, உழைக்கிறவனுக்கு ஒன்றுமே கிடையாது. உழைக்காமல் அழகாக இந்த ஷோகேஸ் மாதிரி இருக்காங்களே அவங்கள தான் யார் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது, எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்குது. பூனைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, மனுஷனுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கடா ஓடுற இருறா, உனக்கு அந்தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைய அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் பிள்ளை எங்கே பார்த்தாலும் ஆளுகால் அடிக்கிறீங்க. ஏய் என்னடி எதிர்த்து பேச மாட்டேங்கிறானா, என் பிள்ளை எதிர்த்து பேச விட்டான்னு வச்சுக்க, நீலாம் தாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உன் அண்ணன் போட்டு அடிக்கிறான், நீ அடிக்கிற. பாவம் பிள்ளை எப்படி பயப்படுறான். அப்பாவே இங்கே வாடி கோல்டு, இங்கே வா, நீ வா அம்மாட்ட வா. உனக்காண்டி அம்மா இருக்கேன்டா, உனக்காண்டி நான் அம்மா இருக்கேன்டா, நான் உனக்காண்டி இருக்கேன்டா. நீ உட்காந்துக்கடா, நான் இருக்கேன். நீ இரி வா, உட்கார். தள்ள பிள்ளைக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுங்க, இவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெறும் பிரிஷியன் கேட்டு வளர்க்கறதுக்கு கோடீஸ்வரங்க இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க. இவங்களை வளர்க்கறதுக்கு இவங்களுக்கு சாப்பாடு போகிறதுக்கு தான் ஆள் இல்லை. ஓகேவா, நம்ம நாட்டுக்கு கேட்டால் நாம் பார்த்துக்குவோம், ஃபாரின் கேட்டால் அவங்க பார்க்கட்டும். சரியா? ஆமாம், என்னோட தங்க பிள்ளை தான். ஓகே பாய்.